என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. ஒரு நாள் கூட ரூம் க்ளீனா வச்சிருக்க மாட்டேங்கிறான். வைஃப் வந்துட்டாங்களே, வைஃப்காகயாவது நீட்டா வச்சுக்கணும்னு அறிவில்ல. குழந்தையே வந்தாலே இவன் நீட்டா வச்சுக்க மாட்டான் போல. ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிச்சப்ப பாப்பா ஒவ்வொரு இடத்துல அடுக்கி வைக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான். இவன் ரூமை மட்டும் க்ளீன் பண்ணணும்னா ஒரு மாசம் வேணும் போல. அப்படி என்னதான் ரூமை க்ளீன் பண்ணாம இருக்கானோ தெரியல. வரட்டும் இன்னைக்கு. ஐயோ, இந்த கபோர்ட்ல வேற என்ன துணியை மடிச்சு வைக்கணுமே, அத வேற இப்ப செய்யணும். இத செஞ்சதுக்கே முடியல. சரி, போய் கபோர்ட்ல க்ளீன் பண்ணும். ஆமா, அது ஏதோ எடுத்து வச்சோட மறந்துட்டு பாரு. இந்த கொலுசு எப்படி இவன்கிட்ட வந்துச்சு? இது நம்ம எங்கேயோ தொலைச்ச கொலுசு தானே, அதுவும் இன்னமும் பத்திரமா வச்சிருக்கான். இந்த கொலுசு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இது என்னோடதுதான். ஆனா எங்கேயோ தொலைஞ்சு தானே போச்சு. எப்படி? அவன் வரட்டும், அவன்கிட்டயே கேட்கலாம். கொலுச கையில வச்சுட்டு அப்படி என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, இது யாரோட கொலுசு? யாரோடது? உன்னோடது தாண்டி. உனக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கு, இது எங்கேயோ தானே தொலைஞ்சு போச்சு. அது ஒண்ணு பாக்கிறதுக்கு முன்னாடி தான் தொலைஞ்சு போச்சு. யார் சொன்னது அப்படி? இந்த கொலுசை காரணம் நான் எவ்வளவு தேடினேன் தெரியுமா, எவ்வளவு அழுந்தேன் தெரியுமா. நீ தான் திருடி வச்சிருக்கியா? திருடி எல்லாம் வைக்கலாமா? நீ தான் மிஸ் பண்ணிட்டு போன. நான் இப்ப மிஸ் பண்ணேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஞாபகம் இருக்கா? ஆமா, அதெல்லாம் செம்ம மெமரிஸ்ல. நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதுக்கப்புறம் காதலிச்சது, இப்ப கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியா இருக்கும். அதுவும் நீயும் நானும். மீட் பண்ணதுக்கு கொலுசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படியே ரீவைண்ட் போ பாக்கலாம். என்ன சம்பந்தம் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். நீயே சொல்லுவ பாரு. ஐயோ, பஸ் வேற போயிருச்சு. இப்ப நான் எப்படி போவேன்? ஆட்டோக்காரங்களும் வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ கடவுளே, கேப் புக் பண்ணாலும் கேபும் வர மாட்டேங்குது. யாரு லிஃப்ட் கேட்டாலும் யாரும் தரவும் மாட்டேங்கிறாங்க. இன்னைக்குன்னு பார்த்து இன்டர்வியூ வச்ச ராசியே சரியில்லை. அப்பா கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னார், அப்பவே விட்டுருக்கணும். என்ன பண்றது, அவருக்கு வேற உடம்பு சரியில்லையே. ஐயோ, இப்ப என்னதான் பண்ண போறேன்? அண்ணங்க கிட்ட கையை காட்டினா கூட நிக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்தாதான் என்னவா? இந்த பஸ்கார திமிரு பிடிச்சவனு போயிட்டான். இப்ப என்ன பண்றது, என்ன பண்றது? ஏதாவது யோசிச்சாலும் ஏதாவது யோசி. கண்ணா, இந்த இன்டர்வியூக்கு நீ போக முடியாம தோத்து போயிருவேடி. கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண, ஏதாவது பண்ணு. கேப் வேற புக் ஆகி தொலைய மாட்டேங்குதே. இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாப்போமா? ட்ரை பண்ணாலும் தான் வர மாட்டேங்குது. ஐயோ, யாராவது வந்தா நல்லா இருக்குமே. வந்தா மட்டும் பத்தாது, யாராவது நிக்கணும். லாங்ல ஒரு பைக் வருது, நிப்பாரு தானே. கை காட்டுவோம், என்னதான் ஆகும்? ஆபத்துக்கு பசங்க கிட்டே ஹெல்ப் கேட்போம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஃப்ரெண்டுன்னு நினைச்சு ஹெல்ப் கேட்போம், தப்பு இல்ல. அண்ணா அண்ணா அண்ணா, மேன் டைம் இல்ல மேன். வருமா? கொஞ்சம் ஹெல்ப் செஞ்சுட்டு போனாதான் என்னவா? டைம் ஆச்சுமா நவருமாவா? இதுல யாருக்குமே டைம் ஆகாதா? கொஞ்சம் நிப்பாட்டி அந்த சைடு தானே போறாங்க, கூட்டிட்டு போனா என்னவா? தெரிஞ்சிருச்சு சார், இன்னைக்கு நீ உன் இன்டர்வியூ விட போற. ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வேஸ்ட். வேற கம்பெனிக்கு தான் உன்னோட ரெஸ்யூம் அனுப்பிச்சுடணும். லாங்ல ஒருத்தன் வருவான், அவன் நிப்பாட்டுவானா? வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் கேப்போம், தப்பு இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன். என்னங்க ரோட்டை மறைச்சிட்டு ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்ங்க. ஹெல்ப் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளா இல்லைங்க. நீங்க ப்ளீஸ்ங்க. யாருன்னே தெரியாத உங்களுக்கு நான் எங்க ஹெல்ப் செய்யணும்? உங்க அம்மா அப்பா இப்படியே வளர்த்தாங்க. போறவங்க ஹெல்ப் செய்யறதுல தப்பு இல்லைங்க. சின்ன ஹெல்ப் தான், ரொம்ப பெரிய ஹெல்ப்லாம் இல்ல. என்னங்க சொல்லுங்க. எங்க இன்னைக்கு தான் நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேங்க. அதுக்கு இப்ப என்னங்க? இல்லங்க, பஸ் வேற விட்டுட்டேன், எந்த கேபும் வர மாட்டேங்குது. பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்சம் கூட்டிட்டு போய் விட்டுறீங்களா? ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க, இன்டர்வியூங்க ப்ளீஸ்ங்க. இதை விட்டா என் வாழ்க்கையே போயிருங்க, ப்ளீஸ்ங்க. எப்படி எப்படி உன் வாழ்க்கையே போயிரும்? இல்ல சார், அப்ப யாருமே லிஃப்ட் தரலையா? இப்படி சொன்னா லிஃப்ட் தருவாங்கன்னு தான் சொன்னேன். கொஞ்சம் கோவமா வேற இருந்தேன் சார். போறவங்க வரவங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்றது? நீ மட்டும் எனக்கு லிஃப்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோயே, உனக்கும் சேர்த்து சாபம் விட்டுருப்பேன். என்ன பண்றது? நீ லிஃப்ட் கொடுத்துட்டியே. அடி பாவி, சரியா நாள் தாண்டி நீ. அப்புறம் என்னடா, கேப் புக் பண்ண, கேபும் வரல. இதுல பஸ் வேற விட்டுட்டேன். அவ்வளவு ப்ரிப்பேரா இருந்த, அட்டெண்ட் பண்ண போக முடியாம போயிருமோன்னு சொல்லிட்டு எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன் சாம். அதனால தான் சாம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் கொலுசுக்கும் என்ன சம்பந்தம்? நீ அதை சொல்லி முடி, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ப்ளீஸ் 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 கொஞ்சம் கூட்டிட்டு போய் விடுங்களேன். சரி, ஆபீஸ் எங்கன்னு சொல்லு. லொகேஷன் சொல்றேன், அப்படியே நீங்க ஏத்திட்டு போனீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். சாரி, முன்ன பின்ன நான் இங்க வந்ததில்ல, அதனாலதான் எனக்கு தெரியாது. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் சொல்றேன். ஒழுங்கா சொல்லுவீங்களா? ஒழுங்கா சொல்லுவேனான்னு தெரியாது, இன்ன வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. இங்க போனை கொடுங்க, நானே பாத்துக்கிறேன். ஏன் போனியா? உங்களை நம்பியா? எங்க உங்களை நம்பி லிஃப்ட் தர போன் எல்லாம் தூக்கிட்டு போயிருவேனா? அட அந்த இதுக்கு இல்ல, நீங்க ஏதாவது பர்சனலா பாத்துட்டீங்கன்னா? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்போ ஓகே. உங்களுக்கு வழியே சொல்ல தெரியாதுல, அதனாலதான் நான் சொல்றேன். ஓகே தானே? சரி ஓகே, நான் போன் தரேன், நீங்க பாத்துட்டதுக்கு அப்புறம் கொடுத்துறணும். ஐயோ கொடுத்துறேங்க, தூக்கிட்டுலாம் போக மாட்டேன். உங்க பர்சனல் கூட நான் வர மாட்டேன், கொடுங்க. எப்படி சார் பர்சனல் குள்ள வர மாட்டீங்க நீங்க? அப்ப இதுக்கு பேர் என்ன சார்?
உன் பர்சனலுக்குள்ளதான் வர மாட்டேன்னு சொன்னேன், உன் லைஃப்குள்ள வர மாட்டேன்னு நான் சொன்னேன்னா? நீ சரியான ஆள் தான். நீ பாதி பாதியா சொல்லிட்டு நிப்பாட்டாத, சொல்லு முழுசா. சரி ஓகே. அதுக்கப்புறம் நீ எனக்கு லிஃப்ட் கொடுத்த, நானும் பைக்ல ஏறி உட்கார்ந்துட்டேன். இங்க நல்லா உட்காந்துட்டீங்க தானே? ஓகேங்க போலாம். ரூட் மேப் ஒழுங்கா போட்டு போங்க. அதெல்லாம் ஒழுங்கா போட்டுட்டு தாங்க போவேன், அமைதியா இருங்க. அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா, பனி ரோஜா தோட்டந்தா ஒரு சேலை கட்டியதா, அட உங்கள் கண்ணின்று என் மேலே ஒட்டியதா, நீ கனவா கற்பனையா, அட இன்னும் தெரியலையா, முதல் பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாயே, என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளையடித்தாயே, நீ மலரில் பிறந்தவளா இல்லை நிலவில் வளர்ந்தவளா, அந்த காமன் வீட்டுக்கு ஒரு ஜன்னல் திறந்தவளா, அட இன்னும் தெரியலையா, நான் உந்தன் துணை இல்லையா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. சரி பை பை. ஓகே பை. எல்லாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி நல்லா வாங்க. ஓகே ஓகே அதெல்லாம் வந்துருவேன். எங்க நின்னுங்க, ஒருத்தர் கூப்பிடுறானே, என்ன ஏதுன்னா பாக்குறது இல்ல. அது இல்லடா, இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சுல, அதான் ஸ்பீடா ஓடிட்டு இருந்தேன். நான் என்ன பண்றது? உனக்கு உன் போனை விட இன்டர்வியூ தான் முக்கியம். ஆமால, உன்கிட்ட கொடுத்த போன வாங்க மறந்துட்டல. நானும் அவ்வளோ நேரம் கூப்பிட்டு உனக்காக என் வேலையை விட்டுட்டு நான் நின்னுட்டு இருந்தேன். சார் அப்ப மட்டும் என்ன பண்ணீங்க? என் போன்ல இருந்து உங்க போனுக்கு கால் பண்ணி மை பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி சார்? அதெல்லாம் பார்த்த உடனே நீ தான் என் வாழ்க்கையில பொண்டாட்டியா வரணும்னு தோணுச்சு, அதனால்தான். அதுக்குன்னு மை வைஃப்னு போட்டு வச்சிருவீங்க. அது இல்லடி, உன்னை பார்த்த அடுத்த செகண்டே இந்த உலகத்துல நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு தோணிடுச்சு. உன்னோட நம்பர் உனக்கு தெரியாமலே எடுத்து என் பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி நான் வச்சிருந்தேன். இதுல தப்பு எதுவும் இல்லையே. எப்படி சார் தப்பு இல்லைன்னு உங்களால சொல்ல முடியும்? இருக்கே மிகப்பெரிய தப்பே இருக்கே சார். சரி விட, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இப்ப என்ன சார் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? நீ வேணா கால் பண்ணு. போன் அடிக்கிட்டாடா, எதுவும் தப்பா எது போட்டு வைக்க மாட்டீங்க? ஏண்டி இல்ல என்ன பைத்தியம் லூசன் போட்டு வச்சிட்டேனா? எதுக்கு அதுக்குதான் கால் பண்ண வேணாம்டா. கால் பண்ணுன்னு சொல்றல, கால் பண்ணு. இல்ல வேணாம். என்ன பைத்தியம் லூசன் போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னு என் மனசு கஷ்டப்படும். எப்படி நான் போய் அப்படியெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பேனா? இல்லடா, நான் கொஞ்சம் லூசன் சொல்லி நீ சேவ் பண்ணி வச்சிருந்தனா, அத பாக்கும்போது என் மனசு உடைஞ்சிரும்டா. போன் அடிக்கிறது இருந்தா போன் அடிக்கிற வேலையை மட்டும் பாரு, வேற எந்த வேலையும் பார்க்க வேணாம். சரி பண்ணி தொலைற, வேற என்ன பண்றது? பைத்தியம் ஏதாவது சேவ் பண்ணி வச்சிரு, மண்டையை உடைக்கிறனால என் பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க கால் பண்ணு. இதோ கால் பண்ற. போன் எங்க உன்னோடது? அதெல்லாம் பாக்கெட்ல இருக்குடி, நீ கால் பண்ணு. கால் பக்கம் போயிட்டேன்டா, பண்ணாதானே உன்னை நம்பி. பண்ணலாம், என்ன நம்பினோர் கைவிடப்படார், நீ பண்ணு. பண்ணி தொலைற. போன் எடு, எங்க கிட்ட இருக்கு, பாக்கெட்ல வச்சிருக்கேன். இந்தா. என்ன சார், நீ இன்னும் இந்த வால்பேப்பர் மாத்தலையா? எப்படா அப்ப இது பண்ணது அப்படியே வச்சிருக்க? ஏன்னா டைம் உன்னை எப்படி பார்த்து எப்படி சேவ் பண்ணணும் அதே மாதிரி தான் இப்பயும் பாக்குறேன். அதுக்குன்னு ஒரு பொண்ணோட போன்ல இருந்து போட்டோ எடுத்து சீக்கிரட்டா நம்பர் எடுப்பேன். எனக்கு தோணுச்சு உன் நம்பர் எடுக்கணும், நீயா கொடுத்துட்டு போயிட்ட, நான் என்ன பண்றது? அதனாலதான் உடனே கால் எடுத்துட்டேன். நம்பர் எடுத்துட்டேன்டா. சரி ஏதோ ஒண்ணு விடு. அதுக்கப்புறம் எப்படா என்ன நம்பர் கொடுக்க வச்ச? அதுதான் என்னோட ட்ரிக். சரி நான் போற இடத்துக்குலாம் நீ எப்படி வந்த? எப்படின்னா நான் எங்க போனாலும் அங்க கரெக்டா வந்துருவே, எப்படி? அது கோஇன்சிடென்ட் மாதிரியே ஒன்னு பண்ணுவியே. அதெல்லாம் கடவுளோட செயல்பா, என்னோடது. நடிக்காதடா சொல்றா. சரி நான் இப்ப எதுக்கு உன்கிட்ட ஃபிளாஷ்பேக் கேட்டுட்டு இருக்கேன்? இந்த கொலுசு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தானே. இந்த கொலுசு தேடி தேடி நான் அழுந்ததுதான் மிச்சம் தெரியுமா? லூசு, போன் விட்டுட்டு போன நீ என்கிட்ட போன் வாங்க வந்தியா? ஆமா வந்தேன். ஹலோ சார், என் போன் எடுத்துட்டு போயிடலாம் நினைச்சீங்களா? யாரு, நானா? நீங்க மறந்துட்டு போறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளவு தூரம் கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்காம நீங்க பாட்டுக்கு போறீங்க. எனக்கு என்னமோ நீங்க போனை தூக்கிட்டு போக தான் பிளான் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க தூக்கிட்டு போறேன்னா என் வேலையை விட்டுட்டு நீங்க இன்டர்வியூ முடிச்சிட்டு வர வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது தூக்கிட்டு போறவங்க வெயிட் பண்ணுவாங்களாங்க? ஏங்க? அதுவும் கரெக்ட் தான். வந்த உடனே எதுக்குடி கத்துற லூசு தரமா? இப்ப என்ன பண்ண போற? என்ன அப்படியே என்கிட்ட ஏமாத்தலாம்னு நினைப்பா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க. போன கொடுத்தீங்களே, திரும்பி வாங்கணும்னு உங்களுக்கு தானே அறிவு இருக்கணும். அவ்வளவு நேரம் கூப்பிட்டு நீங்க போயிட்டீங்க, உங்களால என் வேலை போயிருச்சுங்க. நீங்க சாரிங்க, வேணும்னு எல்லாம் பண்ண எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் நீங்க பாட்டுக்கு வந்து கத்துறீங்க. அதான் சாரி கேட்டுட்டல, விட்டுருங்களேன். சரி என் போனை கொடுக்குறீங்களா? முடியாதுங்க, என் வேலை போயிடுச்சு. இந்த போன் அடப்பட வச்சுதான் அடுத்த மாசத்துக்கு நான் எல்லாம் பண்ணணுங்க. எங்க சாரிங்க ப்ளீஸ்ங்க. என் சம்பளம் வந்தோடனே உங்களுக்கு அப்படியே கொடுத்துறேங்க ப்ளீஸ்ங்க. உங்க வீட்டுல கேட்க மாட்டாங்களா? அப்பா கேட்பாங்க, என்னோட சம்பளத்தை அப்படியே கொடுத்துறேன். போனை மட்டும் கொடுத்துருங்களேன். சரி, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 30Kங்க. என்னோட சம்பளம் 50Kங்க. நீங்க 50K கொடுக்கணும். சரி அப்பா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துறேன். நீ ப்ளீஸ் போனை மட்டும் கொடுத்துருங்க.
அதாங்க என்னோட முக்கியமான விஷயம்லாம் இருக்கு. அப்படி என்னங்க இருக்கு? என்ன இருந்தா என்னங்க பண்ண போறீங்க? ப்ளீஸ்ங்க கொடுங்க. கொடுக்க முடியாதுன்னா முடியாதான். என் வேலையவே கெடுக்கிறதெல்லாம் கெடுத்துட்டு இப்ப வந்து கேக்குறீங்க. ஒரு மாசம் டைம் தரேன். நீங்க வேலை தேடி முடிக்கிற வரைக்கும் என்னோட சம்பளத்தை கொடுத்துறேங்க. ப்ளீஸ்ங்க. போன் ரொம்ப முக்கியங்க. போனை கொடுத்துருங்க. அப்படி இந்த போன்ல என்னதாங்க இருக்கு? அந்த போன்ல தாங்க என்னோட எல்லா மெமரிஸ்மே இருக்கு. அப்படி என்ன இருக்கு பாக்கலாமா? இப்ப போன் தரீங்களா? நான் என் ஃப்ரெண்ட கூப்பிட்டுமாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து இப்படி சாதாரணமா பேசிட்டு இருக்க மாட்டான். சரி, உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு வாங்க, நான் என் அட்ரஸ் கொடுத்துட்டு கிளம்புறேன். எங்க ப்ளீஸ்ங்க கொடுத்துருங்க. தெரியாம சொல்லிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தெரியாம உங்களை சந்திச்சு லிஃப்ட் கேட்டுட்டேன். ப்ளீஸ் கொடுத்துருங்களேன். எனக்காக கொடுங்க. இதுல தாங்க என் வாழ்க்கை அடங்கி இருக்கு. அது என்னங்க எல்லாத்துலயும் இதெல்லாம் என் வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு சொல்றீங்க? சத்தியமா இதுல தாங்க என் வாழ்க்கை அடங்கி இருக்கு. அதனால தாங்க சொல்றேன். எனக்காக கொடுத்துருங்களேன். ஏங்க உங்களுக்காக கொடுக்கணும்? நல்ல மனசு வச்சு கொடுங்களேன். தப்பு இல்ல. கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். சரி, ஓகே. இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேங்க. இல்லனா நான் எங்க உங்களுக்கு சம்பளம் தரேன்னு பேச போறேன். எனக்கு வேலை கிடைச்சிருக்கிறதுக்கு முக்கியமா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? தேங்க்ஸ் மட்டும் தாங்க சொல்லுவேன். காஃபி டீ எல்லாம் வாங்கி தர மாட்டேன். கவலைப்படாதீங்க. இதுக்கு மேல நீங்க யாரோ நான் யாரோங்க. ஓ அப்படியா? ஆமாங்க, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. முக்கியமான காரணம் நீங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதனால உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓகேவா? போனை மட்டும் கொடுத்துருங்க. எப்படி அப்படி பேசி இந்த போனை மட்டும் வாங்கிடுறீங்களா? போன் தாங்க எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சூர்யா எடுத்த போட்டோஸ் எல்லாம் அதுல தான் இருக்கு. சூர்யானா உங்க காதலனா? என்னோட காதலன் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா? ஏன் இந்த முஞ்சுக்கு ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? போன் தரலான்னு பார்த்தேன். சரி சரி கொடுங்க கொடுங்க. அப்ப காலையில உங்க ஃப்ரெண்டே கொண்டு வந்து விட்டுட்டு போக வச்சிருக்கலாம்ல. அவன் கேட்டா நான் தான் கொஞ்சம் திமிரா வேணான்னு சொல்லிட்டு அவனை காலேஜ் போக சொல்லிட்டேன். நீங்க வேலை செய்றீங்க? காலேஜ் ஃப்ரெண்டா உங்களுக்கு? காலேஜ் ஃப்ரெண்ட் தான். அந்த காலேஜ்ல சார் ப்ரொஃபசர். ஓ, காலேஜ் ப்ரொஃபசரா? ஓகே ஓகேங்க. சரி, ஓகே. உங்க போனை வாங்கிக்கோங்க, நான் போகணும். ஓகே இப்போ சொல்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் எதுவும் வேணாம். என்னோட கடமையை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். சரி ஓகேங்க. சரி பை, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க. இப்ப போயிருவீங்களா இல்ல கொண்டு போய் அதே பஸ் ஸ்டாண்ட்ல விடணுமா? இல்ல இல்ல என் ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லிட்டான். நான் பாத்துக்கறேன். நீங்க கிளம்புங்க. சரி ஓகேங்க. ஐயோ, இவ ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போறோம்னா எனக்கு தூக்கமே வராது போலயே. நம்ம பொண்ணே பேர் வேற கேட்காம போயிட்டோமே, என்ன பண்றது? ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போனோம்னா இந்த பொண்ணுக்கு தூக்கமே வராது போல. இப்ப இந்த கொலுசை எங்கன்னு பார்த்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறது. சரி ஓகே, நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். அப்ப நான் அங்கதான் கொலுசு விட்டுட்டு போனேனா? ஆமாண்டி, அங்கதான் கொலுசு விட்டுட்டு போனேன். எதையாவது என்கிட்ட விட்டுட்டு போலன்னா தூக்கம் வராது போல. ஆமா, அதான் மனசே உன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டல. அப்புறம் என்ன? ஓஹோ, அப்படி வரீங்களா மேடம்? ஆமாண்டா ஆமா. சரி, அதுக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுமே. ஏன் நீ என்கிட்ட கொடுக்கல? அதுவா, அன்னைக்கு நைட் ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. உன்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லடி. லூசே, நான் எவ்வளவு அழுந்துட்டேன் தெரியுமா அந்த கொலுசு காணோன்னு. அவ்வளவு ஸ்பெஷலா உனக்கு இந்த கொலுசு? ஆமா, என் சூர்யா எனக்காக வாங்கி கொடுத்த கொலுசு எனக்கு ஸ்பெஷல் தானே. சூர்யா வாங்கி கொடுத்ததா? அப்ப எனக்கு தெரியாதே. ஆனாலும் ஒரு வார்த்தையாவது சொன்னிய கொலுசு என்கிட்ட தான் இருக்குன்னு இன்ன வரைக்குமே தெரியாது. அந்த கபோர்ட் க்ளீன் பண்ணனால தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நீ ஏண்டி கபோர்ட்ல க்ளீன் பண்ண? நீ உன்னோட வைஃப் டா. இருக்க கபோர்ட்ல க்ளீன் பண்ணிட்டு என் துணியை வேற பாதி பக்கம் வைக்கணும்னு சொல்லி தான் எடுத்து மடிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த கொலுசை பார்த்தேன். ஆமால, நீ என் பொண்டாட்டில செஞ்சுதான் ஆகணும். ஏண்டா என் போன்ல இருந்து நம்பர் எடுத்ததும் தெரியாம பொண்டாட்டின்னு வேற சேவ் பண்ணி வச்சிருக்க. நீ எல்லாம் பேசுற என்கிட்ட? பேசுங்க சார், பேசுங்க, நல்லா பேசுங்க. இந்த கொலுசு பார்க்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வரும். உன்னோட பீட்டிங் மட்டும் தான் என்னோட ஞாபகத்துக்கே வரும். எனக்கு இந்த கொலுசு என்ன தூங்கவே விடலையே. என் கொலுசு ஏதாவது பேய் போட்டுக்குச்சா? அது அந்த நினைப்பு இருக்க பத்தியா, என்னை விட்டு போகவே இல்லை. இந்த கொலுசு என் பக்கத்துல இருக்கும்போது நீயே என்கிட்ட வந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. எனக்குமே உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அது அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்கல. பார்த்த உடனே காதல் வந்துருச்சா? கண்டவுடன் தானே காதல். அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. பட் எனக்கு உன்னை காதலிக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். இந்த கொலுசு என் கூட இருக்கும்போது உன்னதான் கன்ஃபார்மா கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே சார், ஓகே. இனிமே எல்லாமாவா நான் இருப்பேன். ஓகேவா? அதேதான் மேடம் இங்கேயும். உனக்காக அம்மாவா அப்பாவா உனக்கு ஒரு நல்ல புருஷனா எல்லாமாவும் நான் இருப்பேன். அப்ப சொன்னதா இப்போ நான் சொல்றேன். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இந்த கொலுசு என் கூட இருக்கும் போது நீ என் பொண்டாட்டியாவே நான் உணர்ந்தது தெரியுமா? எப்படா என் காதல் தேவதைய பாப்பன்னு இருந்துச்சு தெரியுமா எனக்கு? உனது வெள்ளிடை பார்த்தே அடடா பிரம்மன் கஞ்சனடி. சற்றே நிமிர்ந்தேன், தலை சுற்றி போனேன். ஆஹாவனே வெள்ளடி. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்